இந்திய விண்வெளி ஆராய்ச்சி அமைப்பு இஸ்ரோ நவீன விண்வெளி திட்டங்களின் ஒரு நம்பிக்கையான சிகரமாக உயர்ந்து வருகிறது. இந்த நோக்கத்திற்காக இந்தியா தனது முதல் மனிதனை நிலவுக்கு அனுப்ப திட்டமிட்டுள்ளது. மேலும் இதற்கான காலம் வெகு தொலைவில் இல்லை என்று இஸ்ரோ விஞ்ஞானிகள் உறுதியாக தெரிவித்துள்ளனர். சந்திரயான் 3 திட்டத்தின் வெற்றியுடன் இந்திய விண்வெளி முயற்சிகள் மேலும் வலுவடையும் என்றும் அடுத்த கட்டத்தில் மனிதனை நிலவிற்கு அனுப்புதல் முக்கிய இலக்காக இருப்பதாகவும் அவர்கள் கூறியுள்ளனர். சந்திரயான் 3 மற்றும் அதன் தாக்கம். சந்திரயான் 3 திட்டத்தின் வெற்றிகரமான செயல் நீண்ட காலமாக இந்திய விண்வெளி திட்டங்களில் முன்னேற்றத்தை உறுதிப்படுத்தியுள்ளது. அதன் விளைவாக சந்திரயான் 4, வீனஸ் ஆர்பிட்டர் மிஷன் மற்றும் பாரதிய அந்தரிக்ஷ் நிலையம் 1 ஆகிய முக்கிய திட்டங்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. சந்திரயான் 4 4வது நிலவு பயணம். நிலவுக்கு எதிர்காலம் நோக்கிய 4வது பயணமாக சந்திரயான் 4 திட்டம் உருவாக்கப்பட்டுள்ளது. இதற்காக மத்திய அரசு 2104 கோடி ரூபாய் நிதியை ஒதுக்கீடு செய்துள்ளது. இந்த திட்டம் 2040ஆம் ஆண்டுக்குள் நிலவின் மாதிரிகளை பூமிக்கு திரும்பி சேகரிக்கும் மற்றும் அவற்றை பகுப்பாய்வு செய்யும் தொழில்நுட்பத்தை உருவாக்கும் என்பதையும் நோக்கமாக கொண்டுள்ளது. இதன் மூலம் சந்திரயான் 4 இந்தியாவின் விண்வெளி ஆராய்ச்சியின் அடுத்த வளர்ச்சியாக அமையும். இஸ்ரோ இதற்கான செயல் திட்டங்களை எடுத்து எதிர்கால விண்வெளி ஆய்வுகளுக்கு தேவையான தொழில்நுட்ப முன்னேற்றங்களை அடிப்படையாக கொண்டு செயல்படுத்தப்பட்டுள்ளது. பாரதிய அந்தரிக்ஷ் நிலையம் 1 2040ஆம் ஆண்டுக்குள் இந்தியாவின் சொந்த விண்வெளி வீரரை நிலவுக்கு அனுப்புவது மட்டுமல்லாமல் 2035ஆம் ஆண்டுக்குள் பாரதிய அந்தரிக்ஷ் நிலையத்தை உருவாக்குவதும் இந்தியாவின் நீண்டகால விண்வெளி இலக்குகளில் அடக்கம். இந்த கனவுகளுக்கு மத்திய அரசு விரிவான செயல் திட்டங்களையும் மற்றும் நிதி ஒதுக்கீடுகளையும் அறிவித்துள்ளது. ககன்யான் மனிதனை விண்வெளிக்கு அனுப்பும் முயற்சி. ககன்யான் திட்டம் இந்தியாவின் முதலாவது மனிதனை குறைந்த புவி வட்டப்பாதைக்கு அனுப்பும் முதல் முயற்சியாக கருதப்படுகிறது. 2018ஆம் ஆண்டு டிசம்பர் மாதத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்ட இந்த திட்டம் இந்தியாவின் நீண்டகால விண்வெளி முயற்சிகளுக்கு அடித்தளமாக இருக்கும். ககன்யான் திட்டத்தின் கீழ் 2028ஆம் ஆண்டுக்குள் 8 பயணங்களை முடிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. இஸ்ரோ இதற்காக நிதி ஆதரவை பெற்றுள்ளது. மேலும் திட்டத்தின் மொத்த நிதி 20,193 கோடி ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. வீனஸ் ஆர்பிட்டர் மிஷன். சந்திரயான் மற்றும் ககன்யான் திட்டங்களுக்கு அடுத்து இந்தியாவின் அடுத்த விரிவான முயற்சியாக வீனஸ் ஆர்பிட்டர் மிஷன் உள்ளது. சுக்கிரனின் வளிமண்டலம் மற்றும் அதன் மேற்பரப்பில் ஆராய்ச்சிகள் மேற்கொள்வதற்காக இந்த திட்டம் அமைக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசு இதற்கும் 1236 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்துள்ளது. இந்த ஆராய்ச்சி 2028ஆம் ஆண்டு மார்ச் மாதம் தொடங்க திட்டமிடப்பட்டுள்ளது. அடுத்த தலைமுறை வெளியீட்டு வாகனம் ஏஞ்சிஎல்வி. இந்தியாவின் விண்வெளி ஆராய்ச்சி வளர்ச்சியில் மற்றொரு முக்கிய குறியீடாக அடுத்த தலைமுறை வெளியீட்டு வாகனத்திற்கான நெக்ஸ்ட் ஜெனரேஷன் லான்ச் வெஹிக்கிள் ஏஞ்சிஎல்வி ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது. இந்த புதிய ஏவுகணை குறைந்த புவி வட்டப்பாதைக்கு 30 டன் எடையுள்ள பேலோடுகளை எடுத்துச் செல்லும் திறன் கொண்டதாக இருக்கும். ஏஞ்சிஎல்வி வாகனத்தின் தொழில்நுட்ப திறன் 3 மடங்காக உயர்த்தப்படும் மற்றும் மறுபயன்பாட்டுக்கு தகுதியானதாக இருக்கும். இதற்காக 8240 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இந்தியாவின் விண்வெளி ஆராய்ச்சியின் சர்வதேச தாக்கம். இந்தியாவின் விண்வெளி ஆராய்ச்சி வெற்றிகளின் தொடர்ச்சியாக இந்த நவீன விண்வெளி திட்டங்கள் இந்தியாவின் சர்வதேச மாபெரும் வெற்றிகளுக்கு வழிவகுக்கும் என விஞ்ஞானிகள் நம்பிக்கை வெளியிட்டுள்ளனர்.